ரிசல்ட் 2026 நீட் எப்போ வேணாலும் நம்ம எதிர்பார்க்க முடியும். பட் ரிசல்ட் வந்தாலும் நம்மளுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம எப்படி சீட் எடுக்கிறது அப்படின்றத நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் யோசனை, நைட்டு தூக்கம் கூட வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. ஒரு நல்ல நியூஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த வாட்டி ஒரு 950 சீட்ஸ் டோட்டலாக தமிழ்நாட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க சார். போயிடுச்சு அப்படின்னு திரும்பி இன்க்ரீஸ் ஆகுது. எஸ், சிலது போகும் சிலது வரும், அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. சிலது எது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பற்றி என்எம்சி வந்து கிளியர் கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பேசுகிறோம். நானும் கல்குவின் ராஜாஜியார் அகாடமி சார் உங்களுக்கு சென்னையில் வந்து பேசியிருக்கேன். எங்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க, எங்கிட்ட ஏதாவது டவுட் கிளியர் பண்ணோம்னா 9176 இந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி பேசலாம். ரைட். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இப்ப இந்த வீடியோவை வந்து 10ல இருந்து 15 நிமிஷம் கம்பல்சரி நீங்க பார்த்தே ஆகணும், யாரெல்லாம் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களோ. ரைட். அது இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறணும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஆர்ஜிஆரோட சேனல்ல? எஜுகேஷனல் வந்து பாத்தீங்கன்னா சேனல் வந்து இது ரொம்பவே முக்கியமானது. யாரெல்லாம் எம்பிபிஎஸ், ஜேஇ, ஐசர் இந்த மாதிரிலாம் கியூட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாங்களோ அவங்களுக்கான ஒரு தோதான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்குங்க. தென் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, ஹைப் பட்டனையும் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும். ரைட். இப்போ என்எம்சி வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் விட்டுருக்காங்க 2026க்கு. கிட்டத்தட்ட 950 சீட்ஸ் வந்து நியூ எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன் தமிழ்நாடு கம்ப்ளீட் கவுன்சிலிங் அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் திடீர்னு இப்படி போயிடுச்சு, அவ்வளோதான், பிரைவேட் காலேஜஸ்லாம் டிம்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப திடீர்னு வேற ஏதோ நியூஸ் போடுறீங்களா அப்படின்னா, என்எம்சி அஃபிஷியல் எம்பிபிஎஸ் மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிக்கஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபைனல் அப்ரூவ்டு எம்பிபிஎஸ் சீட்ஸ் எவ்வளோ, தென் சீட் ரினிவல் எவ்வளோ, நியூ மெடிக்கல் காலேஜஸ் எதனா வருதா, அடிஷனல் சீட் யாருன்னா வந்து அப்ரூவல்ஸ் வெயிட்டிங் இருக்கா, ஸ்டேட் வைஸ் ஃபைனல் சீட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஒய் திஸ் மேட்டர்ஸ்னா, அன்லைக் ப்ரீவியஸ் இயர்ஸ் த சீட் மேட்ரிக்ஸ் ஹஸ் பீன் ரிலீஸ்டு பிஃபோர் கவுன்சிலிங், allowing counseling authority to begin the admission process much earlier. ரைட்டா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பர்மிஷன்லாம் டிலே இருந்ததுனால பண்ண முடியல. இந்த வாட்டி கொஞ்சம் முன்னாடியே நமக்கு போட்டுட்டாங்க அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். இந்தியா எம்பிபிஎஸ் சீட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, மெடிக்கல் காலேஜ் கிட்டத்தட்ட 780 காலேஜ் 2025 பொறுத்த வரைக்கும் இருந்தது. 1,27,000 சீட்ஸ் வந்து இருந்தது. லாஸ்ட் இயர் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 823 சீட்ஸ் இருக்கு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 43 காலேஜஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 127 இருந்து கிட்டத்தட்ட 1,36,939 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்டா? கிட்டத்தட்ட இந்த வருஷம் 9,911 சீட்ஸ் வந்து ஆட் ஆகிறதா நம்ம வந்து பார்க்க முடியுது. எக்ஸ்க்ளூசிவ் எய்ம்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இந்த டிஸ்கஸ்ட் இன் தி டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் சேர்த்து தான் இது. ரைட்டா? ஓகே. அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியர்லி கிட்டத்தட்ட ஒரு 10,000 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகுது. இதனால என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும்? பெட்டர் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஹையர் சீட் அவைலபிலிட்டி, ஒரு 10,000 சீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன சும்மாவா இந்தியா ஃபுல்லா? ரைட்டா? மோர் நியூலி expanded colleges participating in counseling. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல why this year counseling may start earlier previous year அப்படின்றப்ப பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் வந்து அப்ரூவலுக்காக நிறைய வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னாங்க இல்லையா? இந்த வருஷம் முன்னாடியே எல்லாமே பக்காவா பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால சீக்கிரமா நம்மளுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அதுக்கப்புறமா வந்து இழுத்துட்டாங்க 2 மாசம் கிட்டத்தட்ட. அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி டேட் கொடுத்து மாத்தி வச்சு பண்ணிட்டாங்க. சீட் அப்ரூவல் வந்து லாஸ்ட் இயர் டிலே ஆயிடுச்சு. என்எம்சி வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவலும் வந்து நிறைய இடத்துல பெண்டிங் இருந்த காலேஜஸ் கவுன்சிலிங் அதனால வந்து டிலே ஆயிடுச்சு. இந்த வருஷம் 2026 சீட் அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் வந்து ஃபைனல் ரினியூவலும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்டர் வந்து கவுன்சிலிங் எக்ஸ்பெக்டட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சீக்கிரமா பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இதாட்டி கிரியேட் ஆயிருக்கு. 2026 சீட் மேட்ரிக்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபைனலைஸ். திஸ் ரிமூவ்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலேஸ். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணதை நீங்க பார்த்துக்கலாம், தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வருது, ஒரு டேட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 2வது டேட் கொடுத்தாங்க, அப்புறம் 3வது டேட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தள்ளி பட்டுட்டே இருந்தாங்க. பட் இந்த வருஷம் அந்த மாதிரியான வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி கிளியர் கட்டா என்எம்சி வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்.
இப்ப நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா என்ன சார் அப்படின்னா மெடிக்கல் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 காலேஜஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல அடிஷனல் சீட்ஸ் அப்ரூவ்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 950 சீட்ஸ். எங்க சார் 950 சீட்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம பார்க்கலாம். டோட்டல் இப்ப வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13,999 எய்ம்ஸ் இன்க்ளூட் பண்ணா கிட்டத்தட்ட 14,000 பிளஸ் சீட்ஸ் வந்து நமக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. ரைட்டா? எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து இருக்கு. இதுல எங்க இருந்து 950 சீட்ஸ் வந்தது கொஞ்சம் டீடைல் கொடுங்க. என்ன சீட்டு போயிடுச்சு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்ப நீங்க 950 சீட்ஸ் எங்க இருந்து வந்தனா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 150 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சார் 100 தானே சார் அப்படின்னா இன்னொன்று திருவள்ளூரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதான் பண்ண ஏற்கனவே நாமக்கல் இன்னொன்று பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 சீட்ஸ் வந்து திருவள்ளூர் காலேஜஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ 15.8% ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 650 எங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டி ஆயிடுச்சு. என்ன சார் நீங்க 650 போறீங்கன்னா அது ஒரு 68.4% வந்து இன்க்ரீஸ் இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டில ஒரு 150 சீட்டு ஒரு காலேஜ்ல வந்து சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்டா? அதெல்லாம் என்னன்றதை நம்ம ஒண்ணுனா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் 150 சீட்டு, பிரைவேட் 650 சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மூலமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்ம சொன்னோம்ல நாமக்கல் 100, திருப்பூர் 100, திருவள்ளூர் 100 இந்த இடத்துல 150 ஆயிருக்கு. அப்ப 50 சீட்ஸ் மொத்தமா 150 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. சரி, அப்போ வேற சார் அப்போ டிஸ்ட்ரிபியூஷன்ல இதெல்லாம் என்ன இருக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா 15% வந்து 150 சீட்ஸ்னா அங்க வந்து 22 சீட்ஸ் அங்க போகுது. 127 128 சீட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு வரதுக்கு முன்னாடி 7.5% அதுல சீட்ஸை வந்து கொஞ்சம் கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கேட்டகரியை பிரிச்சு தான் அந்த சீட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ரொம்ப மேஜரா வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு சீட் 2 சீட்டு 3 சீட்டு 10 சீட்டுக்கு வரைக்கும் தான் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பத்தி எங்க சார் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்திரா மெடிக்கல் காலேஜ் 150 இருந்து 250 ஆயிருக்கு. 100 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் 150 இருந்து 250 100 சீட் இன்க்ரீஸ் பண்றாங்க. தென் ராஜலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா 200 இருந்து 250 50 சீட் இன்க்ரீஸ் பண்றாங்க. சுவாமி விவேகானந்தா 200 இருந்து 250 அதுல ஒரு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜ் 150 இருந்து 200 50 சீட் இன்க்ரீஸ் பண்றாங்க. கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 100 இருந்து 150 போகுது. அதனால அங்க ஒரு 50 சீட்ஸ். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 200 இருந்து 250 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து பிரைவேட் காலேஜஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் தனலட்சுமி சீனிவாசன் வந்து 150 சீட்டு இருந்தது இப்ப வந்து 200 ஆக்கியிருக்காங்க. தென் 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. லலிதாம்பிகை வந்து பாத்தீங்கன்னா 200 சீட் இருந்த இடத்துல 250 ஆகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விநாயகா மிஷன்ல 150 இருந்தது 200 ஆயிருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 150 சீட்ஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில இன்க்ரீஸ் ஆகுது. இது இதுக்கு முன்னாடி ஏதாவது காலேஜஸ் போதானா இருக்கு, அந்த லிஸ்ட் வேற நம்மளுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. நியூலி அப்ரூவ்டு மெடிக்கல் காலேஜஸ் ஏபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இது வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இதனுடைய அபிஷியல் ஸ்டேட்டஸ் நியூலி அப்ரூவ்டு மெடிக்கல் எம்பிபிஎஸ் காலேஜ் லொகேஷன் எங்க இருக்குன்னா மேலவர் குப்பம் நியர் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது பெங்களூர் ஹைவேல இந்த வந்து காலேஜஸ் வந்து புது காலேஜஸ் இந்த வருஷம் வருது. அப்ரூவ்டு கிட்டத்தட்ட 150 சீட்ஸ் வந்து அப்ரூவல் வந்து இருக்கு. கவுன்சிலிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா கம்ப்ளீட்லி நியூ காலேஜ் கிரியேட் அடிஷனல் அட்மிஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் லாஸ்டா இருக்கிறவங்களுக்கு கட் ஆஃப் அந்த பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த காலேஜ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சென்டாக் வந்து நம்ம கம்பேர் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா பக்கத்துலயே இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படின்றதுனால இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் எக்ஸிஸ்டிங் சீட் வந்து பாத்தீங்கன்னா 1638 காலேஜஸ் இருக்கு. நியூ சீட்ஸ் அப்படின்னா அங்கே ஒரு 150 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் சீட்ஸ் வந்து 1780 சீட்ஸ் இருக்கு. இதுல பிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 சீட்டும் விநாயகா மிஷன்ல வந்து 50 சீட்டும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதான் நம்மளுக்கு பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்கு. தென் ஓவரால் சீட்டு எக்ஸ்பான்ஷன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல 150 சீட்டு, பிரைவேட்ல நம்ம 650, டீம்டு யூனிவர்சிட்டி பத்தி 150, 950 வந்து நமக்கு ஓவராலா தமிழ்நாட்டுல ஒரு இன்க்ரீஸை நம்ம பார்க்க முடியும். வாட் டஸ் திஸ் மீன் ஃபார் கவுன்சிலிங் அப்படின்றப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கவர்மெண்ட் ஆஸ்பிரன்ஸ்க்கு பெட்டர் சான்ஸ் டியூ டு அடிஷனல் ஒரு 150 சீட் எக்ஸ்ட்ரா வரதுனால ஒரு 127 சீட் அதுல ஒரு 7.5% கொடுத்தோம்னா ஒரு 100 சீட் இருக்கும். அதுல பிரிச்சு எடுத்தோம்னா கூட ஒரு நம்ம சொன்னோம் இல்லையா, ஓசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 31 சீட்டு, தென் பிசிக்கு வந்து 26 சீட்டு, அந்த மாதிரி வந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். ரொம்ப இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பிரைவேட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து வரதுனால நிறைய பேர் வந்து லோவஸ்ட் மார்க்ல இருக்கிறவங்க கூட சீட் எடுக்க முடியும். எம்சிசி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸ் எடுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆல் இந்தியா 15% கோட்டா சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் ஷுட் பி அப்டேட்டட் டு இன்க்ளூட் நியூலி எக்ஸ்பேண்டட் காலேஜஸ் அதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. ரைட்,
அதனால இதை பத்தி எதுவும் கவலைப்பட்டிக்க தேவையில்ல, நீங்க ஒரியப்பட்ட தேவையில்ல. ஒரு சீட்டு போச்சுன்னா இன்னொரு சீட்டு வரும், நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி கடவுள் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. தேவையில்லாம வருத்தப்பட்டு டென்ஷன் ஆகி ப்ரெஷர் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. ரைட்டா? சாப்பிடுங்க, நல்லா நிம்மதியா தூங்குங்க, நடக்கிறது நடக்கும். ரைட்டா? நம்ம நினைக்கிறதுனால எல்லாம் மாறி போகாது. நம்மளுக்கு எது கிடைக்குமோ அது கண்டிப்பா கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு. ரைட்டா? இம்பார்ட்டன்ட் கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற போது பாத்தீங்கன்னா அப்டேட்டட் சீட் இன்டேக் நீங்க பாத்துக்கணும், நியூ காலேஜ் அப்ரூவல்ஸ் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும், எக்ஸ்பேண்டட் கவர்மெண்ட் காலேஜஸ் பார்க்கணும், பிரைவேட் காலேஜஸ் வந்து எவ்வளவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எவ்வளவு ஹையர் இன்டேக் அவங்க நம்மளுக்கு இந்த வருஷம் வந்து டீம் யூனிவர்சிட்டியோட ஆப்ஷன்ஸ்ன்றது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு நல்லபடியா வந்து கவுன்சிலிங்ல ரிலாக்ஸா பார்க்கலாம். நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க கவலைப்படாதீங்க, நம்மள மாதிரி இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க, யூடியூப் சேனல்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, நீங்க கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஆர்ஜிஆர்ல நீங்க கைடன்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 10,000 பிளஸ் டாக்ஸ் 11,800 நீங்க பே பண்ணீங்கன்னா போறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் என்ன, எல்லாமே அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா கவுன்சிலிங்க்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி அப்புறமா சீட் அலாட் ஆச்சுன்னா அலாட்மெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு, அப்புறம் செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு, எத்தனை ரவுண்டு போதோ அத்தனை ரவுண்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மேக்ஸிமம் உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ரைட்டா? பணம் மட்டும் நீங்க 11,800 பே பண்ணிடணும். ரைட்? இதுல இப்போ நம்ம ஃபைனல் டேட்டா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லா எவ்வளவு காலேஜஸ் இருக்குன்னா 823 காலேஜஸ், நியர்லி 1,36,939 சீட்ஸ். இந்த வருஷம் இம்பாக்ட் என்ன கிரியேட் பண்ணுதுன்னா 9,911 சீட்ஸ் வந்து நியூ சீட்ஸ் வருது. இது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 78 காலேஜஸ், 13,399 வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ், இதுல 950 நியூ சீட்ஸ் ஆடட். ரைட்டா? கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 150, டீம்டு பொறுத்த வரைக்கும் 150, தென் பிரைவேட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 650 சீட்ஸ் இருக்கு. சார் நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த வருஷம் எனக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கிற மாதிரி இல்ல சார், எனக்கு வந்து அடுத்த வருஷம் நான் பிசிக்ஸ்ல எனக்கு வந்து ரொம்ப வந்து சிரமமா இருக்கு, சொல்லி கொடுத்தாலும் புரியல, நிதானமா சொல்லி கொடுத்து அழகா புரிய வச்சு மார்க்கை ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு கான்செப்ட் கிளாரிட்டியோட சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா ஆர்ஜிஆர் வந்து நாங்க இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. 20 ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் வச்சிருக்கோம். இந்த பேட்ச்ல உங்க குழந்தை ஜாயின் பண்ணாலும் இல்ல நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நான் ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 8691 86,953. நாம இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உங்ககிட்ட சொல்றோம், நாங்க சொல்றதை மட்டும் தான் நீங்க கேட்கணும். இந்த டீச்சர் வேணும், அந்த டீச்சர் வேணும், அது பார்க்கணும், இது செய்யணும், இந்த கதையெல்லாம் நீங்க பேசக்கூடாது. எங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்க கேரண்டி கொடுக்குறோம். நீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட் வரலன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்றோன்ற ஆப்ஷன் கொடுக்குறோம். அப்போ உங்களோட கேர் நாங்க எங்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். எந்த டீச்சரை போட்டா மார்க் வரும், எந்த டீச்சரை போட்டா இன்க்ரீஸ் ஆகும், எந்த டீச்சர் போனா பசங்க மார்க் நல்லா வந்து நல்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் நல்லா கிளாரிட்டி கொடுத்து ஹையர் லெவல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண வைக்க முடியும். நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் நீங்க கன்ஃபியூஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்லாம் இங்க வரக்கூடாது. நாங்க சொல்றதை மட்டும் கேட்கறது மாதிரி ரெடியா இருந்தீங்கன்னா we are ready to get you government quota seat in the year 2027. ரைட்டா? அப்படி இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்றோம். 20 ஸ்டூடெண்ட் தான் பேட்ச்ல. கால் பண்றீங்களா? 86,951 86,953. என்கிட்ட பேசணும்னா ஏற்கனவே நம்பர் கொடுத்துருக்கேன் 9176552121. தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க, இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு, 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி.